இப்படி கம்பியோட இதுதான் கொஞ்சம் தள்ளிக்கணும். எங்கே போயிடு முடிச்சதா துரத்துனது எனக்கு தான் தெரியும். அண்ணா முருகேசன் துரத்துச்சுங்க. வாழைப்பழத்தை கிழித்து வைக்கப்பட்ட மாத்திரை. பரபரப்பான அதிகாரிகள், அதிரடியான பின்னணி என்ன? கொஞ்சம் மேல இருந்து எடுத்துக்கோங்க. மேல போங்க. ஏய் இது சார் விட்டு குடுக்குமா கேட்டு கொண்டு போய் கொடு. இதை கொடுக்குறேன். அங்கே போ வாண்டு போ வாண்டு போ. கொண்டு போயிட்டு அங்க போடா. எங்க இல்ல அவங்க எழுத இருக்கோ. மெதுவா போ. ஏய் 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 அது ஒண்ணு இல்லடா. அது வெரி சாக்குதான்டா, ஒண்ணு இல்லடா. ஏய் நடக்க முடியாமல் அவதிப்பட்ட ஆண் யானை. பழங்கள் மூலம் ஊட்டச்சத்து மற்றும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுத்து கண்காணிப்பு. மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை கூத்தாமண்டி பிரிவு பகுதியில கடந்த 2 நாட்களா பாத்தீங்கன்னா 3 காட்டு யானைகள் விளை நிலங்கள்ல முகாமிட்டு இருந்துச்சு. அந்த பகுதியிலேயே சுத்தி வந்திருக்கு. சிறுமுகை வனச்சரகர் மனோஜ் தலைமையிலான குழுவினர் அந்த யானைகளை வனப்பகுதிக்குள்ள அனுப்ப ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல 2 காட்டு யானை போயிடுச்சு. ஆனா ஒரு ஆண் காட்டு யானை மட்டும் ரொம்ப தூரம் நடக்க முடியாம உடல்நல குறைவு காரணமா அவதிப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்துக்கு வந்து உடல் சோர்வுடன் நின்னுட்டு இருந்த யானையின் பக்கத்துல போயிட்டு ஆய்வும் பண்ணிருக்காங்க. யானையுடைய உடலுக்கு வெளிப்புறத்துல காயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா உள்ளுறுப்புகள்ல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி முதல் கட்டமா அதுக்கு பழங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளும் கொடுத்திருக்காங்க. எல்லா மாத்திரைகளையும் பழங்களையும் அது சாப்பிட்டிருக்கு. அந்த ஆண் யானைக்கு 17 வயசு இருக்கலாம். சோ தொடர்ந்து மருத்துவ குழு பாத்தீங்கன்னா அந்த யானைய கண்காணிப்போம். சோ உடல் நலத்துல முன்னேற்றம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த கட்ட சிகிச்சை துவங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.